பக்கத்துல ஏதாவதுன்னா போவேன் குமாரு. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல. அடிச்சு நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. என்னடா பிரச்சனை? ஆடியன்ஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுகன்யாவும் குமாரும் கடையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2-3 கஸ்டமர்ஸ் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ வந்து சுகன்யா போய் எல்லாட்டையும் காந்திமதி ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிக்கோங்க, இனிமேல் டிஸ்கவுண்ட்லாம் நிறையா தர்றோம், இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ இப்படின்னு சொல்லி நீங்கள் இனிமேல் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பழனிக்கு கோவம் வந்து அடுத்தவங்களுக்கு எடுக்கிற வேலைன்னா கேவலமாக இல்லையா அவங்களுக்கு, நான் வந்து அப்போல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் மீனாவும் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க. செந்திலுக்கு ஒரே டயர்டாக இப்போ வந்து டீயாவது போட்டுத்தா அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க. மீனாவும் போய் போட போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆஃபீஸ் கால் வந்துருச்சு, அதனால டிலே ஆகுது. அவங்க அந்த தனியாக போனதுனால என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒர்க்கிங்காக இருந்துட்டு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அந்த சீனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸை காட்டுறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால போயிட்டுருக்கு. அந்த நாள் சண்டை போட்டாங்கல்ல நேற்று ரோட்டில் வச்சு மயில் கிட்ட, அதனால சரவணன்ட்ட கோவமாக இருக்கார் பாண்டியன். உடனே சரவணன் வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. பாண்டியன் சரியாகலை, மூட் அவுட்டாகவே இருக்கார். அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து ரூமை விட்டு வெளியிலே வரல, அழுதுகிட்டே இருக்காங்க. சரவணன் வந்து ரோட்டில் வச்சு திட்டினதுனால எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, யார் பேச்சையுமே கேட்கல. அப்புறம் வந்து கோமதி போய் கேட்குறாங்க, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு. சரவணனும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்தோன்னா சரவணன்ட்ட கேட்குறாங்க. சரவணன் ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலை கூப்பிட்டு சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. அப்போவுமே 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு உருனே இருக்காங்க. மயில் பயந்து உட்காடுறாங்க. எல்லாரும் வந்து சரவணன் மேலே தான் கோவப்படுறாங்க, என்னமோ இவன் தான் பிரச்சனை பண்ணியிருப்பானோன்ட்டு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க.